ஹலோ டு எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் குட். ஸோ குட்டை பயன்படுத்தி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ குட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் முடிந்தது. எபிலிட்டி இன் பாஸ்ட் அப்படின்னா நம்ம குட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். கடந்த காலத்தில் நம்ம ஒரு திறமையை வெளிப்படுத்திய போது நம்ம குட் அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரியை யூஸ் பண்ணுவோம். ஸோ குட்டை பயன்படுத்தி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா please hit a like button. Okay, let's get started. Okay, இப்போ நம்ம எழுதக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே ஒரு ஃபார்மேட்ல தான் எழுத போறோம். என்ன ஃபார்மேட் பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் குட் பிளஸ் V1 ஃபார்ம். V1னா பேஸ் ஃபார்ம், சிம்பிள் பிரசன்ட். ஸோ மாடல் ஆக்ஸிலரிஸோட ஃபார்ம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். மாடல் பிளஸ் V1, அதுதான் இங்கே குட் பிளஸ் B1. ஸோ எபிலிட்டி இன் பாஸ்ட் இந்த சென்டென்சஸ் எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அவனால் படிக்க முடிந்தது அப்படின்னு சொல்றோம். பாருங்க, முடிந்தது அப்படின்றத தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா குட் அப்படின்றத யூஸ் பண்றோம். அவனால், அவன் என்ன சொல்லுவோம், ஹி. முடிந்தது, he could. படிக்க, படின்னா என்ன சொல்லுவோம், ஸ்டடி. he could study. அவனால் படிக்க முடிந்தது, he could study. என்னால் ஓட முடிந்தது, என்னால் I முடிந்தது could. ஓட, ஓடு, run, I could run. என்னால் வேகமாக ஓட முடிந்தது, என்னால் I முடிந்தது could. ஓடு, ஓடவா, run, வேகமாக fast. என்னால் வேகமாக ஓட முடிந்தது, I could run fast. என்னால் நன்றாக பாட முடிந்தது, I could. பாட, பாடுன்னு சொல்லுவோம், sing. I could sing நன்றாக, well. I could sing well. என்னால் உணர முடிந்தது, I could உணர, feel. அவனால் படிக்க முடிந்தது, he could study. என்னால் ஓட முடிந்தது, I could run. என்னால் வேகமாக ஓட முடிந்தது, I could run fast. என்னால் நன்றாக பாட முடிந்தது, I could sing well. என்னால் உணர முடிந்தது, I could feel. Next, sixth one. அவர்களால் கிரிக்கெட் விளையாட முடிந்தது. அவர்களால் சொல்லுவோம், they. முடிந்தது, they could விளையாட, play cricket. அவ்வளவுதாங்க. அவர்களால் கிரிக்கெட் விளையாட முடிந்தது, எபிலிட்டி இன் பாஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களால கிரிக்கெட் விளையாட முடிந்தது, இப்போ இல்லை. இப்போ எபிலிட்டி இன் பாஸ்ட்னா குட்டை யூஸ் பண்ணணும். தே குட் பிளே கிரிக்கெட். அவனால் ஆங்கிலம் பேச முடிந்தது, he முடிந்தது, குட்டா, he could பேச, ஸ்பீக். ஆங்கிலம், English. He could speak English. அவர்களால்
வெற்றி பெற முடிந்தது. அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. They could win. அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஸோ அந்த எபிலிட்டி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? குட். இதோட என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நாட். They could not win. அவ்வளவுதாங்க. They could win-னா அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. They could not win-னா அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இங்க என்ன அடிஷனலா சேர்த்திருக்கோம் அப்படின்னா நெகட்டிவான நாட்ன்றதை ஆட் பண்ணிருக்கோம். They could not win. என்னால் அவரை சந்திக்க முடிந்தது. I could சந்திக்க, meet, அவரை, him. I could meet him. என்னால் அவரை சந்திக்க முடிந்தது. அவர்களால் கிரிக்கெட் விளையாட முடிந்தது. They could play cricket. அவனால் ஆங்கிலம் பேச முடிந்தது. He could speak English. அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. They could win. அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. They could not win. என்னால் அவரை சந்திக்க முடிந்தது. I could meet him. என்னால் அவரை சந்திக்க முடியவில்லை. என்ன சென்டென்ஸ்? நெகட்டிவா இருக்கா? என்னால் அவரை சந்திக்க முடியவில்லை. என்ன? ஐ. முடியவில்லை அப்படின்னா could not. முடிந்ததுன்னா could. முடியவில்லை அப்படின்னா could not. I could not சந்திக்க, meet him. I could not meet him. அவர்களால் பேருந்தை பிடிக்க முடிந்தது. They could catch the bus. They could catch the bus. அவர்களால் பேருந்தை பிடிக்க முடியவில்லை. They could not catch the bus. They could not catch the bus. இதை செய்ய முடியவில்லை. இதை செய்ய முடியவில்லை. It could not be done. ஏன் இது எழுதிருக்கோம்? பாசிவ் வாய்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸா இருக்கு. இதை செய்ய முடியவில்லைன்னா நம்மளால தான் செய்ய முடியல. It could not be done by him, her. நீங்கள் எனக்கு அறிவுரை கூற முடியுமா? ஸோ நீங்கள் எனக்கு அறிவுரை கூற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பெரியவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறோம் அப்படின்னா அப்போ வந்து பொலைட்டாக பேசணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? குட். குட் யூ அறிவுரை, அட்வைஸா, could you advise me? Could you advise me? நீங்கள் எனக்கு அறிவுரை கூற முடியுமா? என்னால் அவரை சந்திக்க முடியவில்லை. I could not meet him. அவர்களால் பேருந்தை பிடிக்க முடிந்தது. They could catch the bus. அவர்களால் பேருந்தை பிடிக்க முடியவில்லை. They could not catch the bus. இதை செய்ய முடியவில்லை. It could not be done. நீங்கள் எனக்கு அறிவுரை கூற முடியுமா? Could you advise me? இது உங்களுக்கான ஹோம்வொர்க்.
என்னால் படங்களை வரைய முடிந்தது, என்னால் படங்களை வரைய முடியவில்லை. எங்களால் கேட்க முடிந்தது, அவர்களால் உதவ முடிந்தது. இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். மீட் யூ ஹை.